ஸ்டாலிங்க 2, 3 படத்தில் கலைஞரோட கதைகள்லாம் நடிச்சிருக்காரு. அவரும் ஒரு வேளை ஹீரோவாக தான் இருந்திருக்காரு. அவரும் இப்போ நாட்டை ஆண்டுகிட்ருக்காரு. அவரோட பையன் நடிகர், ப்ரொடியூசராகவும் இருக்கார். ரெட்ஜைட்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனி வச்சுருக்காங்க சினிமா துறையில். அவரும் இப்போ டெப்யூட்டி சிஎம்மாக இருக்கலாம். இப்போ ஃப்யூச்சரில் விசிக தலைவர் திருமா 4 படம் எனக்கு தெரிஞ்சு 4 படத்தில் நடிச்சிருக்காரு. ஒரு படத்தில் முதலமைச்சராகவே நடிச்சிருக்காரு. அவரும் ஒரு நடிகர் தான். இப்போ சீமா நாய் கத்திட்ருக்காங்க, அவனை பற்றி தெரியும். டேரக்டராக இருந்தவன் சில காட்சியில் சில படத்துலேயும் நடிகராக நடிச்சிருக்கான். இப்போ கூட இப்போ கரண்டில் ஏதோ ஒரு படத்தை நடிச்சிருக்கான். அவனும் ஒரு நடிகர் தான். அதே மாதிரி சில மினிஸ்டர்ஸ்லாம் அங்கங்கே ஊர் இதுக்குள்ள தேட்டர்ஸ் வச்சுருக்கானுங்க ப்ரைவேட்டாக. இவனுங்க எல்லாமே சம்பாதிக்க சினிமா தேவை, சினிமா துறை தேவை. ஆனால் அந்த சினிமாவில் நடித்தவன் ஒருத்தன் மட்டும் வந்துடக்கூடாது மேலே. என்னடா லாஜிக்? நீங்களாம் சொல்லலாமாடா நடிகர்கள்